This video sponsored by BuyMart mobile app. Hi friends, இன்னைக்கு நம்ம பச்சை பட்டாணி குருமா பார்க்கலாம். அதுக்கு நான் பச்சை பட்டாணியை நைட்டே ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். அதை குக்கர்ல போட்டுக்கலாம். அது கூடவே ஒரு உருளைக்கிழங்கு தோல் உரித்து வச்சிருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். அது கூட கொஞ்சம் தண்ணி, பச்சை பட்டாணிக்கு உருளைக்கிழங்கும் கொஞ்சம் தேவையான உப்பு இதை போட்டு குக்கர் மூடி 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ குக்கர் மூடிடலாம். பட்டாணியும் உருளைக்கிழங்கும் வேகிறதுக்குள்ளே இப்போ நாம் இதில் தேங்காய் கொஞ்சம் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 வெங்காயம் இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது அடுப்பு பற்ற வச்சு நான் ஒரு கடாயை வச்சுருக்கேன். அதில் தேவையான அளவு எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். எண்ணெய் சூடான உடனே கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம், வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கின உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் போட்டு வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு வதங்கின உடனே 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 3 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்கிக்கலாம், பச்சை வாசனை போகிற வரைக்கும். அது கூடவே 1 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் பட்டாணியும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா நம்ம மசாலாவோட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போது நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போது நம்ம அரைச்சி வச்சிடோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்குது. இப்போ இது தேவையான அளவு உப்பு போட்டு கலந்து விட்டுடலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். கடைசியாக கொத்தமல்லியை தூவி நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதான், பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம சாதத்துக்கு, இட்லி, தோசை, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.